அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். எம்டி சக்தி ஆனந்தன் மைவி3 இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வைரல் வீடியோ தான் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல நம்ம யூடியூப் சேனலுக்கு மைவி3 நிறைய சப்போர்ட் இருக்குது. காரணம் அவங்க குடும்ப மெம்பர்ஸ் நம்ம கிட்ட கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. அவர் குடும்ப வக்கீல் நம்ம கிட்ட கான்டாக்ட் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு கூட நம்ம தொடர்ந்து சரியான மெசேஜை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னாக்கா, அவர் புதிய ஆப் ஓபன் பண்ண போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பகிரங்கமான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் தெரிவிக்க போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாத்தீங்கன்னா பல டீடைல்ஸ் நான் இந்த வீடியோட சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. மைவி3 மூலமா சிறிய நடுத்தர மக்கள் எதுலயாவது பிசினஸ் பண்ணணும், சைடு பிசினஸ் வரணும், சைடு வருமானம் வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆதரவான ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னா மைவி3. அதனுடைய எம்டியை சின்ன ஒரு புத்தித்தனம்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் ஸ்ரீநிதி ஆனந்த் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த அடிப்படையில பாமகவுடைய ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிற கோயம்புத்தூர்ல இப்ப ஜெயில வச்சிருக்கிறாங்க. இது சாதாரண மனிதரை கொண்டு உள்ள வைக்க முடியாது. அவர் செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்புல சொல்றாங்க. ஆனா அரசு வக்கீல் இதை அவர் ரிலீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ எப்படியா இருந்தாலும் சரி அவர் ரிலீவ் ஆகக்கூடிய தேதி அறிவிக்க போறாங்க இந்த மாசம். சோ இப்ப அவருடைய ஆப் மைவி3 ஆட் அப்படிங்களுடைய ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து நம்ம தரவிறக்கம் பண்ணி நிறைய பேர் இன்கம் வந்துச்சு, நிறைய பேர் பணம் சம்பாதிச்சாங்க. அதை யூஓடபிள்யூ அதிகாரிகள் இந்த மாதிரி ஸ்ரீநிதி அசோக் மூலமா கம்ப்ளைண்ட் கொடுத்த அடிப்படையில அதை தற்காலிகமா நிறுத்தி வச்சு சொல்லி கூகுள்ல ஒரு மனு கொடுத்தாங்க. இப்ப நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த ஆப்பை எடுத்துட்டாங்க, கண்டிப்பா எடுத்துட்டாங்க. என்கிட்டயே என்னுடைய மொபைல்ல இருக்கு, ஆனா பட் நான் யூஸ் பண்ண முடியல. இப்ப புதிய ஆப் உருவாக்க போறதா சொல்லிட்டு சக்தி ஆனந்தனுடைய வக்கீல் சொல்லியிருக்கிறாங்க. சக்தி ஆனந்த் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் மைவி3யோட மெயின் எம்டி. ஃபவுண்டர் பாத்தீங்கன்னாக்கா விஜயராகவன். அவர் ஹெர்பல் ப்ராடக்ட் தயார் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி செஞ்சுதான் மிகப்பெரிய பாப்புலர் ஆன நிறுவனம் தான் மைவி3 ஆப். மைவி3 நிறுவனம் இந்த ஆப் புதுசா ரிலீஸ் பண்ண போறாங்க. அதை வேற வடிவுல கொண்டு வர போறாங்க. அதுக்கு செயலாக்கம் கொடுக்கறதுக்கும் தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி வாங்குறதுக்கும் மத்திய உணவுத்துறை கட்டுப்பாட்டுல அனுமதி வாங்குறதுக்கும் அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாம் விற்கணும்னு சொன்னா அரசு அங்கீகாரம் வேணும். இப்ப தமிழ்நாடு அரசு ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதாவது மைவி3 ஆட் பார்க்கக்கூடியவங்க மைவி3 ஆட் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அந்த ஹெர்பல் ப்ரொடக்ஷன் அரசு அங்கீகாரம் தரப்பட்டிருக்குது, நீங்க கவலைப்பட வேண்டாம், அந்த ப்ராடக்டை வாங்கி விற்கலாம், அதை உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எந்த விதமான கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இப்ப இதனுடைய செகண்ட் எம்டியா இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான பேர்ல இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு நபர் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நம்மளுடைய நண்பர் தான். அவருடைய நேம இப்ப சொல்லிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இப்ப 3/9/2024 புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை வருத்தங்களை மறந்து மனநிறைவோடு கண்டினியூ பண்ணுவோம் நம்ம சகோதரர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வருத்தங்களை மறந்து கவலைகளை மறந்து கண்டினியூ பண்ணுங்க நம்மளோட செகண்ட் எம்டி சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஃபர்ஸ்ட் எம்டி பாத்தீங்கன்னாக்கா சக்தி ஆனந்தன் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய தாராளமுதம் அப்படிதாங்க. நல்லவங்க எப்போ இருந்தாங்க அவங்க கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. அதனால மைவி3யோட ஆப் முடக்கப்பட்டிருக்கு, கவலைப்படாதீங்க. கண்டினியூவா இப்ப செகண்ட் ஆப் ஓபன் பண்ண போறக்கூடிய தேதி அறிவிக்க போறாங்க. அந்த தேதியில சக்தி ஆனந்த் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும். சக்தி ஆனந்த் ரிலீஸ் பண்ற அன்னைக்கு ஆப் ஓபன் உடைய தேதியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூசகமா சொல்லியிருக்கிற அடிப்படையில தமிழ் சொந்தங்களே, யூடியூப் சேனல் நெஞ்சங்களே, மைவி3 ஆட்ல பார்க்கக்கூடிய ஆடு வச்சிருக்கக்கூடிய அதுல முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய அதை விசுவாசிக்கக்கூடிய அதோட ப்ராடக்டை வாங்கி சாப்பிடக்கூடிய அதை விற்கக்கூடிய உங்க அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த வீடியோவை பதிவு பண்றதுல மகிழ்ச்சி அடைகிற அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமா அவங்க வக்கீல் மூலமா இந்த செய்தியை சொல்லியிருக்கிற அடிப்படையில விரைவில் புதிய வேற லெவல்ல மைவி3ல அடுத்த எபிசோடுல நான் விளக்கமா சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். புதிய சிந்தனை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.